வணக்கம். நமது மீடியா செய்திகளுடன் நான் நிரோஷன். சர்வதேச பாதுகாப்பு மற்றும் ராணுவ அரசியலை உன்னிப்பாக கவனித்து வரும் ஆய்வாளர்களுக்கு கடந்த சில வாரங்களாக தெற்காசியாவில் இருந்து வரும் சிக்னல்கள் மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன. இது இந்திய விமானப்படைக்கு அதிபயங்கர ஆயுதம் ஒன்றை வாங்குவதற்கான ஒப்பந்தம். அந்த ஆயுதம் சுகோய் SU-30 MKI விமானத்தில் பொருத்தப்பட உள்ளது. அது பாகிஸ்தானுக்கு சிம்ம சொப்பனமாக மாறக்கூடியது. வழக்கமாக ஊடகங்களில் வெளிச்சத்தில் பிரதிபடுத்தப்படும் செய்திகளுக்கு பின்னால் உண்மையான தந்திரோபாய நகர்வுகள் அமைதியாகவே நடக்கும். அப்படி ஒரு அமைதியான ஆனால் மிக தீவிரமான ஒப்பந்தம் ஒன்று மாஸ்கோவிற்கும் புதுடில்லிக்கும் இடையே கையெழுத்தாகி இருக்கிறது. இந்த ஒப்பந்தம் வெறுமெனவே ஒரு வர்த்தக பரிமாற்றம் அல்ல. இது ஒரு ஆசியாவின் வான்பரப்பில் பல ஆண்டுகளாக நிலவி வந்த சமநிலையை தலைகளாக புரட்டி போடும் ஒரு ராஜதந்திர நடவடிக்கை என்று நாம் கருத வேண்டும். அந்த விஷயத்தை தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். இந்திய விமானப்படையை பொறுத்தவரை சுகோய் SU-30 MKI என்பது ஒரு விமானம் அல்ல, அதுதான் அவர்களின் முதுகெலும்பு. பல தசாப்தங்களாக இந்திய வான்பரப்பை பாதுகாத்து வரும் இந்த விமானங்களை பற்றி அண்டை நாடுகளான சீனாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் எப்போதும் ஒருவித அச்சம் கலந்த மரியாதை உண்டு. ஆனால் காலப்போக்கில் தொழில்நுட்பம் வளர வளர எதிரிகள் 5ஆம் தலைமுறை விமானங்களை நோக்கி நகரும் போது SU-30 MKI தனது ஆதிக்கத்தை தக்க வைக்கும் என்ற கேள்வி சர்வதேச அரங்கில் எழுந்தது. அந்த கேள்விக்கு மிக தந்திரமாகவும் அதிரடியாகவும் பதில் அளித்துள்ளது இந்தியா. ரஷ்யாவின் மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த புதிய ஒப்பந்தம் சுகோய் விமானங்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் ஒரு மிகப்பெரிய நவீனமயமாக்கல் திட்டம். இந்த ஒப்பந்தத்தின் மைய கருத்தை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதை பார்ப்பதற்கு முன் இந்திய ராணுவ மற்றும் ராஜதந்திர தகவல்களை மட்டும் எளிமையாக எடுத்து வரும் நமது மீடியா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் இந்திய காணொளிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள். இது ஏதோ ஒரு விமானத்திற்கான பெயரளவான மேம்பாடு அல்ல. சுமார் 100 SU-30 MKI விமானங்களுக்கு முழுமையாக நவீனமயமாக்கும் திட்டம் இது. இந்த 100 விமானங்களும் ரஷ்யாவின் நேரடி தொழில்நுட்ப உதவியுடன் மிக திறன் வாய்ந்த போர் இயந்திரங்களாக மாற்றப்பட உள்ளன. இதில் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், இது இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் HAL ஏற்கனவே செய்து வரும் 84 விமானங்களுக்கான மேம்பாட்டு திட்டத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. அதாவது இந்தியா ஒரே நேரத்தில் 2 முனைகளில் தனது விமானப்படையை பலப்படுத்துகிறது. ஒன்று உள்நாட்டு தொழில்நுட்பம் சார்ந்தது, மற்றொன்று ரஷ்யாவின் அதிநவீன ஏவுகணை தொழில்நுட்பம் சார்ந்தது. இந்த இரட்டை அணுகுமுறை இந்திய விமானப்படையின் எதிர்கால திட்டமிடல் எவ்வளவு துல்லியமானது என்பதை காட்டுகின்றது. இந்த மொத்த ஒப்பந்தத்தின் கதாநாயகன் என்று ஒருவரை சொல்ல வேண்டும் என்றால் அது சந்தேகத்திற்கு இடமின்றி R-37M ஆர்கஸ்ட் ஏவுகணை தான். இந்த ஏவுகணையின் வருகைதான் இப்போது சீன ராணுவ தலைமையான பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி PLA-யின் தூக்கத்தை கெடுத்திருக்கும் விஷயமாக மாறியிருக்கின்றது. காரணம், இந்த ரஷ்ய தயாரிப்பு ஏவுகணை சீனாவிடம் கிடையாது. R-37M என்பது சாதாரணமான வானிலிருந்து வானுக்கு ஏவப்படும் ஏர் டு ஏர் ஏவுகணை அல்ல. இது அதிவேக நீண்ட தூர ஏவுகணை. ஆங்கிலத்தில் இதை அல்ட்ரா லாங் ரேஞ்ச் BVR என்று அழைப்பார்கள். அதாவது எதிரி விமானத்தின் கண்களுக்கு புலப்படாத, ரேடாரில் கூட தென்படாத வெகு தூரத்திலிருந்து தாக்கி அழிக்கும் வல்லமை கொண்டது இந்த ஏவுகணை. இதன் முக்கியத்துவத்தை நாம் ஒரு எளிய ஒப்பீடு மூலம் புரிந்து கொள்ளலாம். இதுவரை தெற்காசிய பிராந்தியத்தில் இருந்த ஏவுகணைகளின் வரம்புகளை இந்த R-37M சுலபமாக முறியடிக்கிறது. SU-30 MKI விமானத்தில் இந்த ஏவுகணை பொருத்தப்படும் போது அந்த விமானத்தின் தாக்குதல் வரம்பு, அதாவது என்கேஜ்மெண்ட் என்வலப், பல மடங்கு விரிகின்றது. இதுவரை பழைய ஏவுகணை அமைப்புகளால் எட்ட முடியாத தூரத்தில் இருக்கும் எதிரி இலக்குகளை கூட இனி இந்திய விமானிகள் மிக துல்லியமாக குறிவைக்க முடியும். இது எதிரி நாடுகளின் போர் விமானங்களுக்கு மட்டுமல்ல, அவர்களின் ஆதரவு விமானங்களுக்கும் விடுக்கப்பட்டிருக்கும் மரண ஓலை என்றே சொல்லலாம். குறிப்பாக இந்த ஏவுகணை வடிவமைக்கப்பட்டதை உயர் மதிப்பு இலக்குகளை, அதாவது ஹை வேல்யூ டார்கெட்ஸை அளிப்பதற்காகத்தான். போர்க்களத்தில் எதிரியின் பலமே அவர்களது அவாக்ஸ் எனப்படும் வான்வெளி முன்னெச்சரிக்கை விமானங்களும் டேங்கர் எனப்படும் எரிபொருள் நிரப்பும் விமானங்களும் தான். ஒரு போரின் போக்கியை மாற்றக்கூடிய இந்த விமானங்கள் பாதுகாப்பான தூரத்தில் இருந்தபடியே சுட்டு வீழ்த்தும் திறன் R-37M ஏவுகணைக்கு உண்டு. இந்திய விமானப்படைக்கு கிடைக்க போகும் இந்த திறன் இந்தியாவின் வான் ஆதிக்கத்தை, ஏர் டாமினன்ஸை உறுதி செய்வது மட்டுமல்லாமல் எதிரிகளுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய தந்திரோபாய தடுப்பு சுவராகவும் அமையும். நினைத்து பாருங்கள், எல்லையில் போர் மேகங்கள் சூடும் போது எதிரியின் கண்கள் போன்ற அவாக்ஸ் விமானங்களை இந்தியா குருடாக்கிவிட்டால் எதிரி படைகள் எவ்வளவு நவீன விமானங்களை வைத்திருந்தாலும் பயனில்லை. இந்த ஒப்பந்தத்தின் ஆரம்ப கட்ட விநியோகத்தின் ஒரு பகுதியாக இந்தியா சுமார் 300 யூனிட் R-37M ஏவுகணைகளை பெற இருக்கின்றது. இந்த எண்ணிக்கை சாதாரணமானது அல்ல. 300 அதிநவீன ஏவுகணைகள் என்பது ஒரு மிகப்பெரிய கையிருப்பு ஸ்டாக் பாயிண்ட். இவ்வளவு பெரிய அளவிலான ஏவுகணைகளை கொள்முதல் செய்வதன் மூலம் இந்தியா ஒரு நீண்டகால போருக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்கிறதோ என்ற சந்தேகம் சர்வதேச நோக்கர்களுக்கு எழுகிறது. இந்த செயற்பாடு 2 விஷயங்களை தெளிவுபடுத்துகிறது. ஒன்று, தனது ஏவுகணை களஞ்சியத்தை விரிவுபடுத்துவதில் இந்தியா காட்டும் மூலோபாய முக்கியத்துவம்.
இரண்டு, மேம்படுத்தப்பட்ட சுகோய் விமானங்களுடன் இணைந்து எந்த நேரத்திலும் ஒரு வலுவான தாக்குதல் திறனை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற இந்தியாவின் உறுதியான நோக்கம். இந்த R-37M ஏவுகணையை Su-30MKI விமானத்தில் இணைப்பது என்பது சும்மா பிளக் பாயிண்டில் மாட்டுவது போன்ற எளிய விஷயம் அல்ல. இதற்காக விமானத்தின் உட்புறத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும். குறிப்பாக விமானத்தின் ஏவியானிக்ஸ் மற்றும் ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம் ஆகியவற்றின் ரஷ்ய பொறியியலாளர்கள் மாற்றங்களை செய்வார்கள். இந்த மாற்றங்கள் மூலம்தான் ஏவுகணைக்கும் விமானத்தின் ரேடாருக்கும் இடையிலான ஒரு தடையற்ற தொடர்பு சீம்லெஸ் இன்டகிரேஷன் ஏற்படும். இதன் மூலம் எதிரி இலக்குகளை கண்டறிவதும் அவற்றை லாக் செய்வதும் பின்னர் ஏவுகணை ஏவுவதும் மிக துல்லியமாக நடைபெறும். ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளபடி இந்த 100 விமானங்களுக்கான மேம்பாட்டு திட்டம் HAL செய்து வரும் திட்டத்திலிருந்து தனித்துவமானது. HAL மேற்கொள்ளும் 84 விமானங்களுக்கான மேம்பாட்டில் ஏவியானிக்ஸ் புதுப்பித்தல், கட்டமைப்பு மேம்பாடுகள் மற்றும் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் எனப்படும் மின்னணு போர் முறைகள் ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்தப்படுகிறது. அதே நேரத்தில் ரஷ்யா தலைமையிலான இந்த திட்டம் முழுக்க ஏவுகணை ஒருங்கிணைப்பு மற்றும் தாக்குதல் திறனை அதிகரிப்பதில் கவனம் செலுத்துகிறது. ஆக இந்தியா தனது விமானப்படை மேம்பாட்டை 2 இணையான பாதைகளில் கொண்டு செல்கின்றது. ஒன்று பாதுகாப்பை உறுதி செய்கின்றது, மற்றொன்று தாக்குதலை கூர்மைப்படுத்துகிறது. இது மிகச்சிறந்த காம்போ என்றுதான் சொல்ல வேண்டும். சரி, இந்த ஏவுகணை பொருத்தப்படுவதால் என்ன மாற்றங்களை எதிர்பார்க்கலாம்? அதை பார்ப்பதற்கு முன் நமது ராணுவ ஆய்வு புரிவதற்கு எளிமையாக உள்ளதா, விஷயம் உள்ளதா? அப்படி நீங்கள் நினைத்தால் நமது மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் இந்திய காணொளிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள். இந்த விரிவான மேம்பாட்டு திட்டத்தின் விளைவாக Su-30MKI விமானத்தின் செயல்திறன் அளவுருக்கள், அதாவது பெர்ஃபார்மன்ஸ் பாராமீட்டர்ஸ் கணிசமாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் ரேடார் அமைப்புகளின் மேம்பாடு மிக முக்கியமானது. ஒரு போர் விமானத்தின் கண் என்பது அதன் ரேடார் தான். அது எவ்வளவு தூரம் பார்க்கிறதோ அவ்வளவு சீக்கிரம் எதிரியை அளிக்க முடியும். அதோடு என்ஜின் மேம்பாடுகளும் இதில் அடங்கும். கனமான ஆயுதங்களை சுமந்து கொண்டு நீண்ட நேரம் பறக்க வேண்டும் என்றால் அதற்கு தகுந்த சக்தி வாய்ந்த என்ஜின்கள் அவசியம். மேலும் காக்பிட் டிஸ்பிளேகள் மற்றும் சென்சார்கள் ஆகியவையும் நவீனப்படுத்தப்பட உள்ளன. இது விமானிகளுக்கு போர்க்கள சூழலை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். சுருக்கமாக சொன்னால் இந்த மாற்றங்கள் அனைத்தும் இணைந்து வரும் தசாப்தங்களில் இந்திய விமானப்படையின் முதன்மை போர் விமானமாக Su-30MKI தொடர்ந்து நீடிப்பதை உறுதி செய்யும். குறிப்பாக தெற்காசியாவில் வான்வெளி அச்சுறுத்தல்கள் நாளுக்கு நாள் மாறி வரும் சூழலில் இந்தியா தனது பழைய குதிரையை மாற்றாமல் அதையே பந்தய குதிரையாக மாற்றியிருப்பது புத்திசாலித்தனமான நடவடிக்கை. பாகிஸ்தான் சீனாவிடமிருந்து J-10C விமானங்களை வாங்குவதும் சீனா தனது J-20 விமானங்கள் எல்லை பகுதிகளில் குவிப்பதும் இந்தியாவுக்கு தெரியாதது அல்ல. அந்த அச்சுறுத்தல்களை சமாளிக்க முற்றிலும் புதிய விமானங்களை வாங்கி அதை விமானிகளுக்கு பழக்கப்படுத்தி படையில் சேர்ப்பதை விட ஏற்கனவே கையில் இருக்கும் வலிமையான சுகோய் விமானங்களை சூப்பர் சுகோய்களாக மாற்றுவது செலவு குறைந்த மற்றும் நேரத்தை மிச்சப்படுத்தும் வழியாகும். இந்த ஒப்பந்தம் இந்தியா மற்றும் ரஷ்யா ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால மூலோபாய கூட்டாண்மையை மீண்டும் ஒருமுறை உலகுக்கு காட்டியுள்ளது. உக்ரைன் போர் மற்றும் மேற்கத்திய நாடுகளின் தடைகள் காரணமாக ரஷ்யாவின் ராணுவ தளவாடங்கள் மீது சில சந்தேகங்கள் எழுப்பப்பட்டாலும் இந்தியா ரஷ்யா மீது வைத்துள்ள பரஸ்பர நம்பிக்கையினை இது காட்டுகின்றது. உலகளாவிய ராணுவ தொழில்நுட்ப முன்னேற்றங்களுக்கு மத்தியில் பாதுகாப்பு உறவுகளை ஆழப்படுத்த இரு நாடுகளும் தயாராக இருப்பதை இது அடிக்கோடிட்டு காட்டுகின்றது. அதே நேரத்தில் இந்தியா தனது மரபுசார் தளவாடங்களை நவீன ஆயுதங்களுடன் இணைத்து உள்நாட்டு திறன்களையும் விரிவுபடுத்தும் ஒரு சமநிலையான அணுகுமுறையை கையாள்வதையும் பார்க்க முடிகிறது. புவிசார் அரசியலின் அடிப்படையில் பார்த்தால் R-37M ஏவுகணையுடன் மேம்படுத்தப்பட்ட Su-30MKI படைப்பிரிவு இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வான்வழி போர் நன்மையை வழங்கும். குறிப்பாக அதிநவீன போர் விமானங்கள் மற்றும் ஏவுகணை அமைப்புகளை உருவாக்கி வரும் பிராந்திய எதிரிகளுக்கு இது ஒரு சிம்ம சொப்பனமாக அமையும். நாம் பெயரை குறிப்பிட தேவையில்லை, ஆனாலும் இமயமலைக்கு அப்பால் இருக்கும் அந்த சிவப்பு தேசமும் மேற்கே இருக்கும் அந்த அண்டை தேசமும் நிச்சயம் இந்த கணக்கை கவனித்திருப்பார்கள். R-37M ஏவுகணையின் அபாரமான வீச்சும் சுகோய் விமானத்தின் அர்த்தமான வேகமும் அதன் ஏவியானிக்ஸ் அமைப்பும் ஒன்றிணையும் போது இந்தியாவின் வான் எல்லைக்கூடு என்பது பல 100 மைல்களுக்கு அப்பால் விரிவடைகிறது. இனி இந்திய எல்லைகளுக்குள் நுழைய நினைக்கும் எந்த ஒரு எதிரி விமானமும் எல்லைக்கோட்டை தொடுவதற்கு முன்பே சுட்டு வீழ்த்தப்படும் அபாயமும் உள்ளது. தொழில்முறை மற்றும் தொழில்நுட்ப தாக்கங்களை பொறுத்தவரை இந்த திட்டம் வரும் கொள்முதலோடு நின்றுவிடாது என்றும் கணிக்கப்படுகிறது. இதில் தொழில்நுட்ப பரிமாற்றம் மற்றும் கூட்டு மேம்பாடு முயற்சிகளும் ஈடுபடுத்தப்பட வாய்ப்பு உள்ளது. இதன் மூலம் ஏவுகணை ஒருங்கிணைப்பு மற்றும் சிக்கலான ஏவியானிக்ஸ் மேம்பாட்டு செயல்முறைகளில் இந்திய பொறியியலாளர்களுக்கு ரஷ்ய நிபுணத்துவம் கிடைக்கும். இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி நிறுவனங்கள் ரஷ்யாவின் விண்வெளி தொழில்நுட்பங்கள் மற்றும் அதிநவீன ஏவுகணை அமைப்புகளை இன்னும் நெருக்கமாக புரிந்து கொள்ள இது ஒரு வாய்ப்பாக அமையும். இது இந்தியாவின் மேக் இன் இந்தியா திட்டத்திற்கும் மறைமுகமாக வலு சேர்க்கும். இறுதியாக Su-30MKI மேம்பாடு மற்றும் ஏவுகணை விநியோகம் தொடர்பான இந்த ஒப்பந்தம் இந்தியாவின் வான்வழி போர் திறனில் ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலை குறிக்கிறது. இது மேம்பட்ட வெளிநாட்டு தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொள்வதோடு உள்நாட்டு விமான சூழலை தொடர்ந்தும் வளர்க்கும் இந்தியாவின் சமநிலையான அணுகுமுறையை பிரதிபலிக்கிறது. இந்த திட்டம் ஒரு நாளில் முடிவதல்ல. இதன் அளவு மற்றும் வீச்சை கருத்தில் கொண்டு இந்த செயல்முறை அடுத்த சில ஆண்டுகளுக்கு தொடரும்.
இது இந்தியாவின் விமானப்படையின் எதிர்கால போர் விமான மேம்படுத்தல்களுக்கு ஒரு புதிய தரநிலை அமைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. நீங்கள் போவதற்கு முன் நமது ராணுவ ஆய்வு புரிவதற்கு எளிமையாக உள்ளதா, விஷயம் உள்ளதா? அப்படி நீங்கள் நினைத்தால் நமது மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் இந்திய காணொலிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செய்யுங்கள்.